தமிழ்நாட்டிற்கு எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆத்திரமா இருக்கிறேன், நான் கோபமா இருக்கிறேன். ஏன அன்றாடம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் திருட்டுத்தனமா தெரியாம அவங்க குடும்பத்துக்கு தெரியாம இந்த போதை மாத்திரை சாப்பிடுறான், இந்த போதை பவுடர் பயன்படுத்துறான், இந்த போதை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறான், கஞ்சா சாக்லேட் சாப்பிடுறான், கஞ்சா என்ன பயன்படுத்துறான், கஞ்சா ஸ்டாம்ப்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து நாக்கில் வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா இது சகஜமா கிடைக்குது, இல்லனா இவங்க யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. எங்க போய் வாங்க போறான்? இல்லனா அவன் பக்கத்துல தெருவுல கிடைக்குது, பக்கத்து ஊர்ல கிடைக்குது, இங்க நாகர்கோவில் நகரத்துல மட்டும் இல்ல, பக்கத்துல கிராமத்துல கிடைக்குது. அதுக்கு காரணம் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் 100 விழுக்காடு காரணம், திமுக தான் காரணம். இந்த கஞ்சாவையும் போதைப் பொருட்களையும் ஒழிக்க துப்பில்லாத ஒரு ஆட்சி நடக்குது. அதனாலதான் எனக்கு கோபம் வருது. என்னுடைய நடைபயணம் பேர் என்ன? உரிமை மீட்க, தலைமுறை காக்க. தலைமுறைனா யாருமா? உங்க பிள்ளைகளும் உங்க பேர பிள்ளைகள் தான் தலைமுறை. அவங்க தான் நம்ம நாட்டை காப்பாற்ற போறாங்க. இன்னைக்கு அவங்க கெட்டு போனாங்கன்னா நம்ம நாட்டை யாரைய காப்பாற்றுவா? அவங்க கெட்டு போறாங்கன்னா காரணமே திமுக தான். விற்க விடுறாங்க இவங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல திமுக வித்துட்டு இருக்க